கோடி கோடியாக வாங்குறானுங்க, லட்சம் வாங்குறானுங்க. ஆனால் யாருமே மக்களுக்கு செய்கிற சரி ஒரு 4 பேர் கொடுத்து போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் சிங்சங் படத்துடைய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர். இந்த படம் கல்வி சம்பந்தமாக எடுத்திருக்கோம். இந்த படம் எடுத்ததுக்கான முக்கிய நோக்கம்னு பார்த்தீங்கன்னா கல்வி சம்பந்தமான ஒரு விஷயம். இது இதுலேருந்து வர ப்ராஃபிட் அனைத்துமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளிகளுக்கும், அதாவது யாருக்காவது படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, காசு இல்லை, ஏதாவது நிதி உதவி தேவை அப்படின்றா இந்த படத்தில் வர ப்ராஃபிட்லேருந்து தாராளமாக அவங்க பயன்பெறலாம். சரி, இந்த நல்ல விஷயத்தை சரி நம்ம யார் மூலயமா நம்ம அறிவிப்பு தெரிவிக்கலாம் அப்படின்பது ரொம்ப மிகவும் மரியாதைக்குரிய நம்ம ஆர்கே சினிமாஸ் ஓடிடி தளம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்தில் அன்பு சார் அவர்கள் மூலிமா சொன்னால் எங்களுக்கும் பெருமை. எங்கள் படத்துக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு ப்ரொமோஷன் எல்லா விஷயத்துக்காகவும் சரி சாரை ஃபஸ்ட்டு அணுகுவோம், அவர்கிட்ட வழிமுறை கேட்டோம். பரவாயில்ல, மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு ஊக்கம் கொடுத்தாரு. ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னார். கரெக்டாக நடந்துக்கணும், இது மிகப்பெரிய விஷயம். பெரிய பெரிய நிறுவனமே இதை செய்யறதுக்கு முன் வரல. பட்டு சிறு வயதாக இருந்து நீ மக்களுக்கு கல்விக்காக செய்யணும்னு போய் எனக்கு மனப்பூர்வமான ஒரு பாராட்டு, சந்தோஷம். அதுக்காக நான் உனக்கு ஒத்துழைப்பு தரேன், கரெக்டாக நடந்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்படி நான் கரெக்டாக நடந்துக்குவேன். நீங்களும் எல்லாரும் ஆதரவு கொடுங்க. சார் மற்றபடி எல்லாமே சார் பேசுகிறேன். தேங்க்யூ. வணக்கம். நான் ஆர்கே அன்புச்செல்வன் பேசுகிறேன். தமிழ்நாடு திரைப்பட சிறு முதல் திரைப்பட சங்கம், தொழிலாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், நடிகர் சங்கம் சார்பாக இப்போ என்னென்னா, இப்போ ஜிங் ஜாங் இந்த படம் ஏற்கனவே மிகப்பெரிய வைரல் ஆச்சு. காரணம் என்ன, அந்த ஹேமா கமிட்டியை பற்றி பேசும்போது தான் அந்த நேரம் நாங்களும் அந்த படத்தை பூஜை போட்டு கலந்துக்கிட்டோம். படம் நல்லபடியாக முடிஞ்சு எப்படி வடகொரியாவுடைய ஜிங்ஜாங் எப்படியோ அதேமாரி ஃபைட்டு கீட்டு எல்லாமே மிகப்பெரிய பிரகடனமாக எடுத்து எனக்கு அமைச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன காரணம்னா, அவரே டைரக்டர் அவரே பிடிச்ச படத்தை பிரம்மாண்டமாக எடுத்து மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணுற அளவுக்கு எடுத்திருந்தார். நாங்களும் பேட்டி கொடுத்தோம். அது லட்சம் கோடி அளவில் போயிட்டாங்க. அந்த ஹேமா கமிட்டி ஆரம்பித்து அது இதானது. இப்போ அந்த படத்தை இப்போ டைரக்டர் நான் பார்த்து என்ன சொன்னார்னா, அண்ணா இந்த வர்ற படத்தை உள்ள லாபம் அத்தனையுமே கல்விக்காக எல்லாத்தையும் நான் கொடுக்க போகிறேன். இதில் எனக்கு ஒன்றும் இது இல்லை, ஏன்னா நம்ம எல்லாமே சாதிச்சு எல்லாத்தையும் பார்த்து வந்துட்டோம். அதனால் சினிமாவுக்குன்னு இதை கொடுத்துட்டா என்ன, இந்த சினிமாவில் ஒரு லாபத்தை எல்லாத்தையும் இளைஞர்கள் கல்வி மகளிர் எப்படி கொடுத்தா என்ன அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாராட்டாமல் இருக்க முடியாது. காரணம்னா, ஒரு சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு புடிச்சராக இருந்து இன்றைக்கி எவனுமே கோடி கோடியாக வாங்குறானுங்க, லட்சம் வாங்குறானுங்க. ஆனால் யாருமே மக்களுக்கு செய்கிற சரி ஒரு 4 பேர் கொடுத்து போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அது சினிமா துறையிலும் சரி, தொழில் துறையிலும் சரி, எல்லா தொழிலும். ஆனால் கல்விக்குன்னு அரசாங்கம் மட்டும்தான் எப்போதுமே உதவி பண்ணிகிட்டு இருக்கோம். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கல்விக்கு மட்டும் கவர்மெண்ட் எப்போதுமே ஒரு நிதியை ஒதுக்கிட்டே இருக்கும். அது ஏழை பாலை பணக்காரன் இந்த நடுத்தர மக்கள் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அரசாங்கம் மட்டும்தான் கல்விக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணுறவரை வேறு எந்த ஒரு நிதி நிறுவனமே பேருக்கு செய்வாங்க. அது முழுமையாக செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் நான் கேள்விப்பட்டதில்லை. என்ன காரணம், அவன் கோடி கோடியாக வாங்கி அவன் கணக்கு கொடுத்துட்டு யாருக்குமே செய்யாமல் அடுத்த படத்தை எடுத்து 400 கோடி 500 கோடி 1000 கோடி படத்தை எடுத்து அவரு சம்பளத்தை கொடுத்து சும்மா அரசாங்க ஊதிய கட்டாமல் ஹீரோவுக்கு இவ்வளோ ரூபா கொடுத்து அவனை ஏற்றி விட்டுறது. அவன் சவுனியான 5 கோடி 10 கோடி வாங்குவான். அவனை 100 கோடி தரவா 7 கோடி. அதுக்கப்புறம் நம்ம ஆளுக்கு போய் சம்பளத்தை குறைக்கணும், அதை குறை எப்படி குறைப்பான்? நீங்கள் எதுக்கு போகிறீங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அதனால் இந்த ஜிங்ஜாங் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு தமிழக அரசாங்கமே இவரை கூட்டு பாராட்டி இவருக்கு மீண்டும் மீண்டும் அரசாங்கம் சலுகை செய்யணும். காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு கல்வித்துறைக்கு ஒரு சினிமாவே அர்ப்பணிக்கிறார் அப்படின்னா நம்ம வெற்றி வேலை பாராட்டணும். அரசாங்கம் மட்டும் தான் கல்விக்கு உதவி செய்யும், வேறு யாருமே செய்ய மாட்டாங்க. ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலுமே அரசாங்கம் தான் அவங்களை ஊக்க வச்சு மேலே கொண்டு போய் விளையாட்டுத்துறை எல்லா தொழிலுமே அரசாங்கம் தான் செய்யும். இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் ஒரு சினிமா தொழில் மக்களுக்கு செய்யணும்னு மொத்த வருமானத்தை கொடுக்கும்போதே நம்ம அந்த ஜிங்ஜாங் படத்தை மிகப்பெரிய வாழ்த்தி அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு மக்களுக்கு செய்யணும், மீண்டும் மீண்டும் படம் எடுத்து ஏழைகளுக்கே செய்யணுங்கிறத தமிழ்நாடு திரைப்பட சிறு முதல் சார்பாக அனைவருமே எங்கள் சங்க சார்பாக அவரை வாழ்த்துவோம். அதேமாரி ஜிங்ஜாங்கருடைய படத்தை ஆவலுடன் மக்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அது ஒரு வடகொரியாவுடைய இதுவரைக்கும் உலகத்தில் ஜிங்ஜாங்னால எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அதிபரோட பேரை வச்சு இன்றைக்கி படம் எடுத்து முடிச்சு இப்போ மீண்டும் விரைவில் அதை ட்ரெய்லர் விட போகிறாரு. அந்த ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சு நம்ம எந்த அளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பேராவார்னு. அதனால் ஜிங்ஜாங் ட்ரெய்லர் சீக்கிரம் விரைவில் வரும். அனைவரும் பார்த்து என்ஜாய் பண்ணி நிறையா பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.